கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம். மார்க் 1:4. மார்க் 1:4. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அதாவது இங்க ஒரு குழப்பம் வந்துடாதீங்க. யோவான் என்று சொல்வது இங்க யோவான் ஸ்நானகன். ஏன்னா 2 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இருக்கிறாரு. இது யாரு? யோவான் ஸ்நானகன். ஏன்னா இவர் தான் எங்க வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர். இப்ப இங்க சொல்லும்போது யோவான் வந்தான். எதுக்காக யோவான் வந்தாரு? ஏன்னா இங்க சொல்லும்போது எப்படி முதல்ல 2வது 3வது வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தரால் அனுப்பப்பட்ட முன்னாடி, எப்படி இந்த மாதிரி ராஜா வரப்போறார் என்று சொல்லுவதற்கு ஒரு செய்தியாளர் அனுப்பப்படுவது போல கர்த்தர் வரப்போறார் என்று சொல்வதற்காக மல்கியா 3:1 இருக்கட்டும், இல்ல ஏசாயா 40:3 இருக்கட்டும், அது 2ஐயும் சேர்த்து அவர் வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய கால அட்டவணையில யோவான் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து, அதாவது கர்த்தர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை எங்க ஆரம்பிக்கிறார்னா, அதாவது எருசலேம் தேவாலயத்தில் இல்ல, மதம் சம்பிரதாயங்கள் நடக்கிற இடத்துல இருந்து இல்ல, எங்க தனியாக ஒரு வனாந்தரத்துல, அதாவது தனியாக பிரித்தெடுத்து வைக்கப்பட்டதாக ஆவிக்குரிய முறையில ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம். அது என்ன பண்றாரு? அங்க போய் வனாந்தரத்துல ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து. ஏன்னா இது அங்க என்ன பண்றாரு? நீங்க மனம் திரும்ப வேண்டும். அப்ப யோவானுடைய செய்தி என்ன? ஒரு அரசியல் சார்ந்தது இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? எப்படியாவது இந்த ராயனை துரத்தி விட்டு நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும் இல்ல. அவர் பிலாசபிக்கலா ஒரு அது கோட்பாடு கொடுக்கல, இல்ல செரமனியலா, இல்ல ஒரு சம்பிரதாய சடங்காச்சாரமா. மாறாக என்ன? மனம் திரும்புதல். உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் மாற வேண்டும். நீங்க யாரோட சேர்ந்து இருக்கிறீங்க என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா மத்தேயு 3:2 சொல்லும்போது என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்ப மனம் திரும்புதல் தான் முதல்ல ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல போவதற்கு ஒரு வாசலாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அது எதற்கான மனம் திரும்புதல்? பாவ மன்னிப்புக்கென்று. அதாவது யாருகிட்ட பாவ மன்னிப்பு இருக்கு? கர்த்தர் ஒருத்தட்ட தான் இருக்கு. இத எருசலேம் தேவாலயத்தில் நடக்கக்கூடிய சம்பிரதாய சுத்திகரிப்புல இல்ல. அப்போ இங்க கர்த்தர் யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானம் எதை காட்டுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பை குறிக்கக்கூடியதாக. ஏன்னா எரேமியா 31:34 நம்ம பார்க்கிறோம், புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லும் போது. அப்ப என்ன? யோவான் இங்க மக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அதன் மூலமாய் நீங்கள் மரணத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ள முடியும் என்று சொல்லுவதற்காக மக்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சாரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலோட இருக்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா மனம் திரும்புதல் ஒரு முறை இல்லை. எப்படி? மனம் திரும்புதல் ஒரு முறை இல்லை. அதே மாதிரி நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிற இடம் இல்லை. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நீங்க பாருங்க, இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? அவங்க எது நடந்தாலும் எருசலேம் தேவாலயத்தில் நடக்கணும், எருசலேம் தான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் எங்க ஆரம்பிச்சாரு? வனாந்திரத்துல. யோசிச்சு பாருங்களேன். அவர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணல, யூதேயாவினுடைய வனாந்தரத்துல தான் ஆரம்பிச்சாரு. அப்ப என்னன்னா, நம்மளுடைய மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடியது நல்ல நேரத்துல மாத்திரம் இல்ல, வனாந்தர பாதையில மாத்திரம் இல்ல, ஒரு முறை மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையே. எனக்கு அருமையானவர்களே,
நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு என்ன காரியத்தை குறிச்சு கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரு, நீங்க வேத வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு எதை சொன்னாரு, அதுல இருந்து நீங்க எப்படி மனம் திரும்புதலுக்கு என்று வாழ முடியும். அப்ப நீங்க அந்த மாதிரி மனம் திரும்புதலுக்கு என்று வாழும் போதுதான் என்ன உங்க வாழ்க்கை முறையே மனம் திரும்புதலா மாறும்போதுதான் நீங்க என்ன கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ முடியும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ மனம் திரும்புதல் ஒரு முறை இல்ல, அதுவே வாழ்க்கை முறையாய் இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை ஆதாயப்படுத்தி தயார்படுத்தி உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.